எக்ஸோடஸ் டிவி தொகுத்து வழங்கும் அருளுரை துளிகள். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் எக்ஸோடஸ் டிவியின் அருளுரை துளிகள் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து லைக் மற்றும் ஷேர் செய்து மற்றவர்களும் தேவனுடைய வார்த்தையால் ஆசீர்வாதம் பெற உதவுங்கள். ஆண்டவருடைய மகா பரிசுத்தமும் உன்னதமான நாமம் இன்றுமென்றும் மைமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதம் ஆத்தும நேசரின் அங்க மகத்துவங்களில் மிக மிக முக்கியமான அங்கமாக ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய பாதம் வேதம் தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறது. இந்த தியானம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு மட்டுமல்ல, இது ஒரு ஆராதனை தியானமாகவும் உங்கள் முன் வைக்கிறேன். நாதனே துங்கமை வேதனை பொங்குனர் காதலுடன் துய்ய தூதர் தொழும் செய்ய பாதம் ஒன்றே வேண்டும். போக்கிடமற்றையமாக்கினையாவையும் தூக்கிடவே மரம் தூக்கி நடந்தனர் பாதம் ஒன்றே வேண்டும். நானிலத்தோர் உயர்வானிலத்தேர வல் ஆணி துளைத்திட தானே கொடுத்தவும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாரில் எனக்கு மற்றேதும் வேண்டாமும் பாதம் ஒன்றே வேண்டும். இந்த பாடலினுடைய கருத்துக்களை நீங்கள் கவனிப்பீர்களானால், இது தொழுகைக்குரிய ஒரு பாதம், நீரின் மேல் நடந்த கிறிஸ்துவின் பாதம், மரியாள் பூசி பணிந்த பாதம், சிலுவை மரம் தூக்கி நடந்த நற்பாதம், ஆணி துளைத்திட தானே கொடுத்த பாதம், இறுதியாக பாதம் அடைந்தவருக்கு ஆதரவாக பிரசாதம் அருள் இயேசுநாதனே என்றும் உம் பாதம் என்று இந்த பாடல் நிறைவு பெறுகிறது. அருமையானவர்களே, ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய பாதம் பாதபடி மிக மிக முக்கியமான ஒரு அங்கமாக கருதப்படுகிறது. ஏசாயா 66:1 பார்க்கிறோம், கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி, நீங்கள் எனக்கு கட்டும் ஆலயம் எப்படிப்பட்டது, நான் தங்கியிருக்கும் ஸ்தலம் எப்படிப்பட்டது என்று வேதம் கூறு. சர்வ அதிகாரமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது என்பதை தேவனை குறித்து சொல்லப்பட்ட இடத்தில் நாம் சங்கீதங்களில் வாசிக்கிறோம். ஆனால் இயேசு கிறிஸ்து தேவன், இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ள கர்த்தர். அவர் பூமியில் வந்த பொழுது அவருடைய பாதம் எல்லாராலும் அது தழுவக்கூடியதாக இருந்தது. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. சீனாய் மலையிலே அவரை தொட முடியாது, மலையை கூட தொட முடியாது, தேவன் எழுந்திருளி இருக்கிற மலையை கூட தொட முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து தேவனுடைய பாதம். முதலாவது வேதம் கூறுகிறது, லூக்கா 7:38, அந்த ஸ்திரீ அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை பரிமள தைலத்தை பூசி முத்தம் செய்தாள். அந்த இடங்களில் 3 இடத்துல அவருடைய பாதங்களினுடைய வல்லமையை நாம் பார்க்கிறோம். பாதங்களின் அருகே நிற்கிறாள், பாதங்களை தன் கண்ணீரினால் நனைக்கிறாள், பாதங்களை முத்தம் செய்கிறாள். காரணம் தெரியுமா? அந்த பாதம் பாவ மன்னிப்பு அருளும் பாதம். Forgiveness at Jesus' feet. ஆண்டவருடைய முதலாவது அந்த பாதம் நமக்கு பாவ மன்னிப்பை அருளுகிறது. மாத்திரமல்ல, லூக்கா 8:41 நம்ம பார்க்கிறோம், ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் இயேசுவின் பாதத்தில் விழுகிறான். 12 வயது உள்ள என்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருக்கிறாள். அவருடைய பாதம் சுகம் கொடுக்கும் பாதமாக இந்த பூமியில் காணப்பட்டது. ஹீலிங் அட் ஜீசஸ் ஃபீட். அவருடைய பாதங்கள் அநேகமான ஆவிக்குரிய அநேக சத்தியங்களை நமக்கு விளங்கப்படுத்துகிறது. லூக்கா 10:39 பார்க்கும் பொழுது, மரியாள் அவள் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். இன்ஸ்ட்ரக்ஷன் அட் ஜீசஸ் ஃபீட்.
அவருடைய பாதத்தில் மட்டும்தான் நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் இருந்து கற்றுக்கொள்கிறவர்கள் தான், ஒவ்வொரு நாளும் அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்கிறவர்கள் தான் பூமியிலே அவருடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிக்கிறார்கள். மற்ற யாவரும் தங்களுடைய சித்தத்தையே நிறைவேற்றுகிறார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் கடினமான பாதை வழியாக போகும் பொழுது, விசுவாசிகள் கடினமான சூழ்நிலையில் வழியாக போகும் பொழுது, அவருடைய பாதமே நமக்கு வேதனை நீக்குகிற பாதமாக இருக்கிறது. டிஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அட் ஜீசஸ் ஃபீட். இயேசு இருந்த இடத்தில் மரியாள் வந்து அவரை கண்டவுடனே அவள் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நீர் இங்கே இருந்தீரானால் என் சகோதரன் மரிக்க மாட்டான் என்று யோவான் 11:32 வாசிக்கிறோம். அவருடைய பாதம் வேதனையை நீக்குகிறதான ஒரு பாதம். அது மாத்திரமல்ல, இன்றைக்கு நான் இது ஒரு ஆராதனை தியானம் என்றும் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்தினேன். வெளிப்படுத்தின விசேஷம் 1:17 இந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை அவர் காணும் பொழுது அவர் பாதத்தருகே முகங்குப்புற விழுந்தார். செத்தவனைப் போல விழுந்தேன். அப்பொழுது அவர் தமது வலது கரத்தை என்மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாயிருக்கிறேன் என்று சொன்னார். ஜீவனுள்ள தேவனை ஆராதிப்பதற்கு அவருடைய பாதம் எவ்வளவு போதுமானதாக இருக்கிறது. 10 குஷ்டரோகிகள் சுகம் பெற்றார்கள். இந்த இடம் ஒரு ஆராதனையினுடைய மகத்துவத்தை காட்டுகிறது. ஒரு சமாரியன் வந்து அவருடைய பாதத்தருகே முகங்குப்பர விழுந்து அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான். அவன் சமாரியனாய் இருந்தான் என்று லூக்கா 17:16 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு கூட எழுந்தார். மத்தேயு 28:9 அவர்கள் அவர்களுடைய சீஷர்களுக்கு அறிவிக்க போகிறார்கள், இயேசு உயிர் தெழுந்தார், அவருடைய கல்லறை வெறுமையாக இருக்கிறது என்று சொல்லி அவன் சீஷர்களுக்கு அறிவிக்க போகிற பொழுது இயேசு தாமே அவர்களுக்கு எதிர்ப்பட்டு வாழ்க என்றார். அவர்கள் கிட்ட வந்து அவருடைய பாதங்களை தழுவி அவரை பணிந்து கொண்டார்கள். ஜீவனுள்ள தேவனுடைய பாதம் எப்பொழுதும் இளைப்பாறுதல் தருகிறதாக இருக்கிறது. சிலுவை நிழலில் அனுதினம் அடியான் சாய்ந்து இளைப்பாறுவேன் என்று பாடல் போல இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பாதத்தில் சாய்ந்து இளைப்பாறுவதற்கு அது போதுமானதாக இருக்கிறது. தேவனுக்கு சொல்லப்பட்ட அந்த சகல அதிகாரங்களும் இயேசு கிறிஸ்துக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 1:22 இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும் பொழுது எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவினுடைய பாதங்களுக்கு தேவன் கீழ்ப்படுத்தினார். எபிரேயர் 2:7 வாசிக்கும் பொழுது மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவருடைய கரத்தின் கிரியைகளின் மேல் அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினார் என்று படிக்கிறோம். ஆராதனை வேளையிலே கர்த்தருடைய பாதத்தை நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இந்த ராத்திரியிலே அப்பத்தை பிட்டு சீஷர்கள் கொடுத்து, இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம், உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம் என்று சொல்லி, நான் வருமளவும் என்ற வார்த்தையை பயன்படுத்த கர்த்தர் வரப்போகிறார். அப்பொழுதும் அவருடைய பாதம், இந்த வார்த்தையை மட்டும் முழுமையாக நீங்கள் கவனிங்க. சகரியா 14:4 அந்நாளிலே அவருடைய பாதங்கள் கிழக்கே எருசலேமுக்கு எதிரே இருக்கிற ஒலிவ மலையின் மேல் நிற்கும். அப்பொழுது மகா பெரிய பள்ளத்தாக்கு உண்டாகும்படி ஒலிவ மலை தன் நடு மையத்தில் கிழக்கு மேற்காய் எதிராக பிளந்து போம். அதனாலே ஒரு பாதி வடபக்கத்திலும் ஒரு பாதி தென் பக்கத்திலும் சாயும். இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். அவருடைய பாதங்கள் அங்கே ஒலிவ மலையின் மேல் நிற்கும் என்று பார்க்கிறோம். அவருடைய பாதங்களினுடைய ஆரம்பம் முதல் அவருடைய பாதங்கள் இனியும் வரப்போகிற அந்த நிகழ்வு வரைக்குமாக அவருடைய பாதங்கள் மேன்மை பொருந்தினதாக, மகிமை பொருந்தினதாக இருக்கிறது. அவருடைய பாதங்கள் உங்களுக்கு வேதனை நீக்குகிறதா? உங்களுக்கு அவருடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறதா? நீங்கள் அவரை கற்றுக்கொள்கிறீர்களா? நீங்கள் அவரை பணிந்து கொள்கிறீர்களா? நீங்கள் அவரை பணிந்து முத்தம் செய்கிறீர்களா? எல்லா அதிகாரமும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. இந்த சிந்தையோடு கூட அவருடைய பாடு மரணத்தை நினைவு கூறுவோம். அவருடைய உயிர்த்தெழுதலையும் நினைவு கூறுவோம். தேவனுடைய நாமம் மகிமை